ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. இதன் விளைவாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறோம் என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்கு எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருப்போங்க. காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்படும் போது தான் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனையவே நம்ம வராம தற்காத்து இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க. அதற்காக தான் பலருமே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஜோதிட கணிப்புகளை நம்ம தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறீங்க, உடல் ஆரோக்கிய ரீதியாக முன்னேற்றகரமான சூழலானது இருக்கக்கூடுமா, இந்த வாரத்திலாவது நீங்க நினைச்சபடி உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில் இருக்க போகிறதா, நீங்க எப்படி நடந்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு சுபமான நாட்களாக அமையக்கூடும் என்பது போன்ற பல முக்கியமான டீட்டெயிலான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்கள், இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிர பகவானை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. சுக்கிரனுடைய அருளாசியால துலாம் ராசி நேயர்களுடைய உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சுபிச்சமான சூழலானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 21/4/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் சூரியன் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. சோ இதன் விளைவாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடைபெற்று முடியக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கடந்த காலங்கள்ல நீங்க நினைச்ச சில விஷயங்களானது நடக்காமல் இருந்தா அந்த விஷயங்களை மீண்டும் பாத்தீங்கன்னா இனி நீங்க முயற்சிகள் செய்யலாம். அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. கெட்டது செய்ய நினைப்பவர்கள் இந்த நேர காலத்துல நல்லது செய்ய தூண்டப்படுவார்கள். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது தொழில ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளை சாதகமான முறையில அமைச்சு தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமுமே சந்திரனுடைய நகர்வுகளானது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுங்க. அந்த வகையில தற்போது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நகர்வானது துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு படி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில நிலைமையை சாதகமாக்கி தந்திருக்குங்க. புதிய கடைகள் திறக்கக்கூடிய யோகமானது இருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே துலாம் ராசி நேயர்கள் கடைகள் திறக்கணும், இல்லை என்றால் நீங்க செய்யக்கூடிய தொழில்கள்ல அடுத்த கட்ட முயற்சிக்கு போகணும், அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போகணும், நாமளே சொந்தமாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய ஐடியா எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போது நீங்க செயல்படுத்தலாம். அதற்கேற்ப நிலைமையுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளானது வெளியூர்ல இருந்து கிடைக்க கொடுங்க. அதாவது நீங்க ஒரு பிசினஸ் செய்யறீங்க அப்படின்னா நீங்க செய்யறதுக்கு எல்லா இடத்துல இருந்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல கிடைக்க கொடுங்க. இதனால எந்தவித கஷ்டமும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த வியாபாரத்தை நீங்க புதிதாக நல்லபடியாக பாத்தீங்கன்னா தொடங்கலாம் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது எந்தவித டென்ஷனும் இல்லாம பீஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த புதிய வியாபாரத்தை நீங்க தொடங்கலாம். எல்லா இடத்துல இருந்துமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்க கொடுங்க.
எல்லோரிடமும் இருந்து உங்களுக்கு உதவிகளுமே தக்க சமயங்களில் கிடைக்க கொடுங்க. உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளானது உண்டாகலாம் என்பதால் உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்கள். இப்போதுன்னு கிடையாதுங்க, எப்போதுமே துலாம் ராசி நேயர்கள் உறவினர்கள் மத்தியில் ரொம்பவே ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டுங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக போயிடுங்க. ஏனென்றால் தேவையில்லாமல் அந்த இடத்துல நீங்கள் வாய் வார்த்தை விடும்போது தான் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையானது வரக்கூடும். நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல தேவையில்லாத மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் வரக்கூடுங்க. அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அவங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் சொல்றது அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு அப்படின்னா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. மௌனமாக இருப்பது இன்னுமே எல்லாவற்றையும் விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கக்கூடும். ஏன்னா நம்ம சின்னதாக ஒரு வார்த்தை பேசியிருப்போம், அந்த பேசின வார்த்தையால் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்திருக்கும். அது நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை தந்துக்கிட்டே இருக்க கொடுங்க. ஸோ அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல அமைதியாக இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக ஒதுங்கி விடுவது நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் உறவினர்களால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பிரச்சனைகள் உண்டாகலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சகோதர சகோதரிகள் வகையில் அனாவசியமான செலவுகளானது ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கோங்க. புதன் 6ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. எதையுமே திட்டம் போட்டு செய்ய வேண்டும். அதாவது துலாம் ராசி நேயர்கள் விஷயம் சின்னதோ பெருசோங்க, எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செய்யுங்க. இந்த வேலை நம்ம செய்கிறோம், நம்ம நினைச்சபடி நடந்தா அது நல்லது. ஒருவேளை நம்ம நினைக்காதபடி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதற்குமே நம்ம தயாராக இருக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுடைய மனதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே யோசித்து எதையுமே திட்டம் போட்டு செய்ய வேண்டுங்க. நாம் நினைப்பது ஒன்றாக இருந்தாலும் நடப்பது வேறாகத்தான் இருக்கக்கூடும் என்பதால கொஞ்சம் நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். அதாவது 100% தவிர்க்க முடியலன்னா கூட நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யும் போது ஓரளவுக்கு 80% நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. விரோதிகள் வேரோடு அழிந்து போவார்கள். விவசாய தொழிலில் மனமானது ஈடுபடக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. விவசாய தொழிலானது மிக சிறப்பாக நடக்கக்கூடிய வகையிலையும் இருக்கிறது. அதாவது துலாம் ராசி நேயர்கள் யாராவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விளைச்சலானது அமோகமாக இருக்க கொடுங்க. நீங்கள் எது நினைச்சு விளைச்சிங்கனோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக நல்லபடியாக நீங்கள் நினைச்சபடியே நடக்கக்கூடிய வகையில் தான் இந்த வாரமானது உங்களுக்கு பர்டிகுலராக அமைஞ்சிருக்குங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வீட்டில் மங்கள காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடைபெற்று வரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு வரன் பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் தடையானது வந்துடுது. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எல்லாமே நல்லபடியாக முடிகிற மாதிரியே வருது. கிட்ட போனால் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு தடையானது வந்துடுதுங்க. சின்ன சின்ன விஷயங்களால் பார்த்தீங்கன்னா என்னுடைய திருமணமே நின்று போயிடுது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான கவலைகளோடு இருக்கின்ற துலாம் ராசி நேயர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா திருமண வரனானது நல்லபடியாக அமைய போகிறது. இருந்தாலுமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது குருவுடைய அமைப்பானது சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த வாரத்திலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண் பார்த்து முடிவு செய்து என்கேஜ்மெண்ட் டேட் வைப்பதற்கான வாய்ப்புகள் கூட பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அந்த அளவிற்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீர்கள். குடும்பத்தோடு மகிழ்ச்சியான நேரத்தை வெளிப்படுத்துவீர்கள். சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. தாயார் வகையில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் என்பதால எது செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு செய்துட்டு வர வேண்டுங்க. தாய் மாமன் வீட்டு பிரச்சனையில தலையிட வேண்டாங்க. நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு கவனத்தோடு இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாதுங்க. ஏன்னா நீங்க போய் ஒரு இடத்துல பஞ்சாயத்து பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க இரண்டு உறவுமே உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதற்கேற்ற மாதிரி உங்களால பேச முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் தள்ளி இருப்பது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க. தேவையில்லாம அவங்க பிரச்சனையில தலையிட்டு நீங்க தான் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே நிறைய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு விட்டுறலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க. ராகு 6ஆம் வீட்டில் இருக்காரு. நீங்கள் நினைத்தது தான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்காதீர்கள். சில நேரங்களில் நீங்கள் நினைச்சதுக்கு மாறாகவும் நடக்கலாம். அதற்குமே தயாராக இருந்துக்கோங்க. மனைவி பிறந்த வீட்டிற்கு நடையை கட்டி விடுவார்கள். கேது
12ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஓசில சாப்பிட ஒரு கூட்டமே பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரக்கூடும் என்பதால எச்சரிக்கையாக பேசி பழகுங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, ஏன்னா சிரித்து பேசுகிறவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா நல்லவங்க கிடையாது அப்படிங்கிறத இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில சந்தர்ப்பங்களில் அமையலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.